ஹாய் வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டதில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. நீங்கள் இவ்வளோலாம் வீடியோஸ் போடுறீங்க, ஆனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை, என்னவோ போங்கன்னு. ஆக்சுவலி இந்த சேனல் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் பண்ணலை. ஆனாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த இந்த சேனல் நான் ஆரம்பித்ததுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அப்போ அந்த டைமில் இந்த ஒரு பப்ஜி கேம் இருக்குல்ல, அது ஸ்ட்ரீமர் ஒருத்தர் மதன் அப்படின்ட்டு அவரை பிடிச்சி ஜெயிலெல்லாம் போட்டாங்க ஃபார் சம் அப்யூசிவ் திங்ஸ். அவர் தப்பாக பேசுகிறாருன்னு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதே டைமில் ஃப்ளிப் அப்படி எனக்கு கரெக்டாக எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும்னு தெரில. அந்த சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாம் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை. ஸோ இந்த மாதிரி பல சேனல்கள் அந்த நேரத்தில் பார்த்தப்போ அவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க கண்டென்ட், ஆனால் எல்லாமே நிறைய வியூவர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த பிளாட்ஃபார்ம் நிறைய காசு தர்றதுனால எல்லாரும் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரொம்ப கிரிஞ்சான கண்டென்ட் கொடுத்தா அதை பார்க்குறதுக்கு ஆளுங்க நிறையா இருக்காங்க. இந்த இடத்துல இவங்க எல்லார விட வித்தியாசமாக நம்ம சில நல்ல கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அப்பா இருந்தார். ஸோ நான் அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன்ப்பா, தெரில அது எப்படி போகும்ன்ட்டு, பட் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா சொன்னார், பண்ணுடா, உன்னோட வீடியோ யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுச்சுன்னா கூட அது உனக்கு ஒரு சக்ஸஸாக நீ எடுத்துக்கோ. நிறையா ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பண நோக்கத்தோட பண்ணணும்னு தேவையில்லை. உன்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் ஒருத்தருக்கு போய் சேர்ந்தாலும் உனக்கு அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னார். அதே போல் சேனல் ஆரம்பித்தப்போ நிறைய பேர், நான் ஃபேஸ்புக்லேயும் என்னோடய கண்டென்ட் ஷேர் பண்ணுவேன். அதில் சொல்லுவாங்க, யூ மேட் மை டே, யாரோ ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது, உங்களோட போஸ்ட் எனக்கு ரொம்ப மன ஆறுதலாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு இருக்கிற மோட்டிவேஷன். இப்போ நான் இடையில ஒரு 2 மந்த்ஸாக நான் வீடியோஸ் போடவே இல்லை. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, என்ன ஆச்சு, ஐயோ ஓகே நீங்கள் ஏன் வீடியோஸ் போடுறது இல்லைன்னு. ஸோ இட் மீன்ஸ் நம்ம பண்ணுற இந்த விஷயம் யாருக்கோ ஏதோ ஒரு இம்பேக்ட் பண்ணுது இல்லையா? அதோட பெரிய விஷயம் என்ன வேணும்? நமக்கு நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது, நம்மளால் சம்பாதிச்சுக்க முடியும். ஸோ இந்த யூடியூப்பில் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த சந்தோஷம், நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போய் நான் மானிட்டைஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ ஒருத்தருக்கு என்னோடய வீடியோ பிரயோஜனமாக சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 965 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய பூஸ்ட் தான். இன்னும் வீடியோஸ் சில பேர் பார்க்குறாங்க. ஸோ வியூ கண்டென்ட் பார்க்கும்போது ஓகே, இத்தனை பேர் பார்க்குறாங்க, அதில் யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்குங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அதர்வைஸ் அந்த சப்ஸ்கிரைபராக அவர் யாருன்னு தெரியாது, அவங்களோ அவரோ உங்களோட அக்கறைக்கு மனமார்ந்த நன்றிகள். ஒரே ஒரு ஆள் என்னோடய வீடியோ பார்த்தா கூட அவங்களுக்காக நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன். It's not about money, it is not about popularity, it is not about anything, it is about a service to humanity. That's it. Thank you very much. Keep watching Positive Tribes.